அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு? மிதுன ராசி காற்று ராசின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. காற்று போல் இந்த மாமா மின்னல் அப்படின்னா எப்படி சடக்கு சடக்கு அந்த படத்துல அந்த சீன்ல பார்த்துருப்போம். இவங்க வெளிவட்டார தொடர்பு அப்படின்னா நிறைய வச்சிருப்பாங்கன்னா உண்மையிலே நிறைய இருக்கும். இவங்க எந்த ஊர்லேயும் இவங்களுக்கு ஒரு உறவு ஒரு நட்புங்கிற விஷயங்கள் இருக்கும். பொதுவாகவே இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, எதை எடுத்தாலும் அதை வேகமாக முடிக்கணும். இந்த ஸ்லோங்கிறது எனக்கு வேண்டாம், கொஞ்சம் வேகமாக முடிக்க என்ன செய்யணும், அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அதை சொல்லு செய்கிறேன். ஒரு மிதுன ராசி பெண்கள் நட்பாக ஒருத்தர் கிடைக்கினா அது மிகப்பெரிய யோகம். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி பிரம்மன் எழுதிய விதி என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது இப்போ எனக்கே அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தனே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி மாதம் வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்களேன். அது சொல்ல ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன, ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரை வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா நான் எழுதுனேன்னா சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும், அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு? மிதுன ராசி காற்று ராசின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. காற்று போல் இந்த மாமா மின்னல் அப்படின்னா எப்படி சடக்கு அந்த படத்தில் அந்த சீனில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் மிதுன ராசி. இங்கே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, திடீர்னு அங்கிட்டு ஒரு பிரச்சனைக்கும் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இரட்டைத்தன்மை, இரட்டை செயல்பாடு, எதையும்
2 விதமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மிதுன ராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு என்பது பொக்கிஷம், கிடங்குகள், அறிவு கிடங்கு, கற்பனை, சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னன்னா இவங்க தனக்காக சிந்திப்பதை விட பிறருடைய பிரச்சனைக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் மாற்றத்தை கொடுக்க வேணும்னு தான் அதிகமாக சிந்திச்சு லோ பேட்டரி ஆவாங்க. என் ஜார்ஜ் நல்லா நிற்கும், அறிவு அவ்வளோ கிடங்குல நல்லா நிற்கும். இவங்க மற்றவங்களுக்காண்டி யோசிச்சு அந்த பாவம், டேய் எப்போ உனக்காண்டி வாழ போகிறேன், ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கக்கூடிய அளவுக்கு பேட்டரி லோ ஆகக்கூடிய அளவுக்கு இவங்க மற்றவங்க மேலே அதிக அக்கறை கட்டுவாங்க. சரி, இவ்வளோ புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கே, இவங்க வெளிவட்டார தொடர்பு அப்படின்னா நிறைய வச்சுருப்பாங்கன்னா உண்மையிலே நிறைய இருக்கும். இவங்க எந்த ஊர்லேயும் இவங்களுக்கு ஒரு உறவு, ஒரு நட்புங்கிற விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவங்க பயன்படுத்த மாட்டாங்க அவங்கள. அவங்க எந்த ஊர் இருந்தாலும் இவங்கள பயன்படுத்துவாங்க. இவங்க புத்தி கூர்மையை பயன்படுத்துவாங்க. எல்லா விஷயத்துக்கும் இவங்களை பயன்படுத்தி இவங்களை பாடாப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் இவங்க கூட உள்ள உறவுகள், நட்புகள் எல்லாமே எக்ஸட்ரா எதுனா வச்சுக்கோங்களேன். அப்போ பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்றைக்குமே வந்து யார்கிட்டையும் போய் கைகட்டி நிற்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பை நம்புவாங்க. கஷ்டப்பட்டுனாலும் சரி, புத்தி கூர்மை மூலனாலும் சரி நம்ம வெற்றி பெறணும். தவிர அடுத்தவன்கிட்ட போய் கைகட்டி நீ தான் என் வாழ்க்கை அப்படிலாம் சொல்லி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. பொதுவாகவே இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, எதை எடுத்தாலும் அதை வேகமாக முடிக்கணும். இந்த ஸ்லோங்கிறது எனக்கு வேண்டாம், கொஞ்சம் வேகமாக முடிக்க என்ன செய்யணும், அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அதை செய்கிறேன் அப்படிங்கிற இயல்பான தாட் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிதுனராசிக்காரங்க உறுதியாக செயல்படுத்துவாங்கிறது உண்மை. ஸோ இதில் மிதுனராசி பெண்களை பற்றி பேசுகிறாந்தா என்னென்னா, உண்மையாகவே அன்புக்காக எதையும் தியாகம் செய்வாங்க. உண்மையான அன்பு பாசம் கிடைக்கிது அப்படின்னா, நான் உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், நீ தான் என் வாழ்க்கை அப்படின்னு நீ மட்டும் சொல்லிட்டேல, நான் என்னன்னா செய்கிறேன், உனக்கு எப்படின்னா உழைக்கேன், நீ வீட்டில் சும்மா இரு, நான் உழைச்சி கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ வாழ் என்ற வந்து அந்த அன்பை மட்டும் நிலையாக கொண்டு வா அப்படிங்கிற தாட் மிதுனராசி பெண்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் இவங்க சொன்ன ஒரே ஒருக்காண்டி வீட்டிலே இருந்துக்கிட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி உங்களை படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அப்பயும் வெளிக்காட்ட மாட்டாங்க. வெளியே போய் என் கணவர் போல உண்டா, என் வீட்டில் உள்ளவங்க மாதிரி உண்டா அப்படின்னு அந்த பெண்கள் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அந்த தாட் அவங்களுக்கு, நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு மிகப்பெரிய தாட் இருக்கும். ஏன்னா அந்த உலகம் மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, பரவாயில்ல நம்ம போயிடுவோம், விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னு இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். ஒரு மிதுனராசி பெண்கள் நட்பாக ஒருத்தர் கிடைக்கினா அது மிகப்பெரிய யோகம். தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய விஷயங்களில் எல்லாமே விட்டு கொடுத்து வாழக்கூடிய பெண்கள் தான் நம்முடைய மிதுனராசி பெண்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை, கலை, நாட்டியம்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கும். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இவங்க மட்டும் ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடை இவங்க நிலைநாட்டுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய மிதுனராசிக்கு எங்கே அதிகமாக லாக் ஏற்படுதுன்னா, இந்த பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் லாக் ஆயிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு திரும்ப கேட்டாங்கன்னா அது பொல்லாதவங்களாகிடுவாங்க. என்ன நீ கொடுத்த பணத்தை கேட்குறேன், நான் கடன் வாங்கித்தாண்டா உனக்கு கொடுத்தேன், நீ கெட்டு நான் என் ரூபா இல்லை அப்படின்னு இவங்கள்ட்ட வாங்கினவங்க இவங்களை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில செயல்பாடு வரும். அப்போ கடன் வாங்குவதும் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி கொடுக்கும்போது தான் இவங்க ஃபஸ்ட்டு லாக் ஆகிறாங்க. அதே போல் திருமண விஷயங்களில் சுய ஜாதகங்களை நல்லா செக் பண்ணாமல் நான் லவ் பண்ணி முடித்தேன் அப்படிங்கிற மிதுனராசியாகட்டும், இல்லைங்க வீட்டில் அவசரப்படுத்தி முடிச்சு வச்சிட்டாங்க, ஏன்னா இவங்களாம் லேட் மேரேஜ் தான் லைஃப் பெஸ்ட் அப்படிமோ. மிதுனராசிக்கு லேட் மேரேஜ் லைஃப் பெஸ்ட். அவசரப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும் முடிச்சு வச்சாங்கன்னா அவங்களுக்கு 2வது லைஃப் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரக ரீதியாக வந்துடும். ஸோ இந்த நிலையிலேருந்து தன்னைத்தானே துளைத்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான அமைதி கிடைக்காதா, ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய மிதுனராசிக்காரங்க மெயினாக நீங்கள் எதிர்பார்க்குற எனக்கும் தெரியுது. மெயினாக வந்து அவங்க என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குங்க இல்லையா? தெய்வ வழிபாடும் என்ன தான தர்மம் பண்ணலாம். தான தர்மமும் சேர்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதாவது நம்ம மிதுனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தானங்கள் என்ன கொடுக்கலான்னா,
நம்முடைய 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு இவங்க மிதுன ராசிக்காரங்க இவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுக்கணும், ஒரு ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா த வில் பவர் தான் பெஸ்ட். நல்ல ஒரு எனர்ஜி பவரோடு வாழ்வாங்க. மாதத்துக்கு ஒரு முறை இவங்களாம் முடிஞ்சாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு இல்லை அவங்களுக்கான படிப்புக்கான செலவு, ஒரு புத்தகம், நோட்டு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும். மெயினாக மிதுனராசிக்காரங்க நம்ம 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லக்கூடிய திருநங்கையாக இருக்கட்டும், திருநம்பியாக இருக்கட்டும், ஸோ இவங்களை கிண்டல் கேலி செய்யவே கூடாது. அவங்க மேலே இவங்க ரொம்ப அக்கறை காட்டணும். ஸோ ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக இவங்க அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களை எனர்ஜி பவர் கொடுக்கும். அதே போல் புல்லாங்குழல் இருக்குது பார்த்தீங்களா, புல்லாங்குழல் அதிகமாக நம்ம மிதுனராசிக்காரங்க பயன்படுத்தணும். அவங்க ஒன்று புல்லாங்குழல் வீட்டில் வச்சுருக்கலாம், இல்லைன்னா புல்லாங்குழல் இவங்களுடைய அலுவலகத்தில் பயன்படுத்தலாம், அல்லது அந்த புல்லாங்குழல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்பப்போ பார்க்குற மாதிரி ஃபோனில் வச்சு டிஸ்பிளேயில் வச்சுக்கிறது, அல்லது முன்னாடி ஒரு பேனர் போட்டு வச்சுக்கிறதுலாம் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பவர் சூப்பராக கிடைக்கும். அதே போல் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மிதுனராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணன் வழிபாடு, ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செஞ்சாங்கன்னா சூப்பராகும். கிருஷ்ணன் தான் புல்லாங்குழல் பயன்படுத்துவார், தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணன் தான் புல்லாங்குழல் அதிகமாக பயன்படுத்துவார். ஸோ அந்த புல்லாங்குழலுடன் இணைந்த கிருஷ்ணனை போய் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் உறுதியாக உண்டு. இவங்க இந்த கிருஷ்ணன் வழிபாடு எந்த இடத்துல போய் பண்ணணும், எந்த ஊரில் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டியது கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கணும், நான் அந்த வழிபாடு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லுதுன்னா, நீ எதை எதிர்பார்க்குறாயோ அதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். நீ எதை நம்ம மற்றவங்க சொல்கிறத உன் மனம் ஏற்றுக்கொண்டால் அதை செய். அப்போ அவங்க மனசு ஏற்றுக்கிட்டு செய்ய ரெடி ஆகிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கான வழிபாடை அவங்க கீழே கமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம பதில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் அவங்க ஒன்றும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் இந்த கீழே உள்ள நம்பருக்கு அனுப்புனாங்கன்னா நான் இன்ன ராசி அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட் சொல்லணும். அவங்க பேர், அவங்களுடைய ராசி, நட்சத்திரம் சொல்லி எனக்கு வழிபாடு வேணும்னு அவங்க டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குறைந்தது 3 நாட்களில் அவங்களுக்கான வழிபாடை கரெக்டான நேரம் பார்த்து அனுப்பிக்கப்படும். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லா அழகான ஒரு மிதுன ராசிக்கு சூப்பராக சொல்லியிருக்காரு. கவலைப்படாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக சார்கிட்ட பேசுங்க, நிறையா சொல்லுவார் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பில் பேசுங்க, இல்லை நேரில் சந்திக்கணுன்னா சந்திங்க. நிறைய விஷயத்த உங்களுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.